ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய டெய்லி ரொட்டீன், அதாவது இந்த ரமதான் டைமில் எனக்கு எப்படி டேஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணம் தான். ஸோ ப்ரொமோஷன் ஷூட்டுக்காக நம்மளை வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இப்போ கிளம்பி மதியானம் போல் ஆஃப்டர்நூன் கிளம்பி போயிட்டுருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு தஞ்சாவூரை விட நிறைய கும்பகோணமில் தான் ஷூட் இருக்கும். நார்மல் டேஸை விட இந்த ரமதான் டைமில் தான் நிறைய பேர் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க, நிறைய ஷூட்டுக்கும் கூப்பிடுவாங்களா. ஸோ அப்படி தான் நோம்புலாம் வச்சுட்டு நம்ம தொழுதுட்டு ஓதிட்டு வெளியில் நம்ம கிளம்பி இந்த மாதிரி ஷூட்டுக்கு டைமுக்கு வர வேண்டியதாயிருச்சு. ஸோ அன்றைக்கி விஷ்ணு பிரியாவில் தான் ஷூட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஏதோ ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டீட்டெயில் வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு என்னோட இன்ஸ்டா ரீல் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேருந்து ஷூட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து சரியான டிராஃபிக் ப்ளஸ் வெயில். இந்த வெயிலில் போகிறதே கடுப்பாக இருக்கும். நல்ல வேளை நம்ம ஆட்டோவில் போனதுனால ஒன்றும் தெரியல. ஸோ பைக்கில் போகிறவங்களாம் உண்மையிலே பாவம் தான், நோன்பு வச்சுட்டு போகிறவங்களாம். இப்போ இங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட் முடிச்சுட்டு மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் அம்மா சீட்டு கட்ட சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியை மட்டும் தான் அன்றைக்கி போயிருந்தோம். ரெண்டு பேரும் போய் ஃபஸ்ட்டு சீட்லாம் கட்டிட்டு, எப்போவுமே என்ட்ரன்ஸில் தான் விடுவாங்க. இந்த டைம் என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாகவே கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்க லிஃப்ட்டில் வழியாக தான் விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சீட்டு கட்டி முடிச்சுட்டு நமக்கு நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. சரி எங்கே போகலாம் அப்படிங்கும் போது பக்கத்துலேயே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நோம்பு திறக்கலாம்னு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆர்டர்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். எப்படியும் ஆர்டர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இருந்துச்சு. சரி தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு நோம்பு திறந்துருவோம், அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் வர சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கரெக்டான டைமுக்கு எல்லா ஃபுட்டுமே வந்துருச்சு நோம்பு திறக்கிறதுக்குள்ளே. சரி அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி பீஸாலாம் அவ்வளோ சீஸியாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், வெளியில் போய் வெஜ்ஜுங்கிற ஒரு சாப்பாடை நான் ட்ரை பண்ணதே இல்லைங்க. அது ஏன் தெரியல, வெளியே போனாலே நான்வெஜ் தான். நம்ம எது ஆர்டர் பண்ணாலும் நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. நான்வெஜ் ட்ரை பண்ணாமையும் இருக்க முடியல, சாப்பிடாமையும் இருக்க முடியலையா. நிறைய அதில் விளைவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் தான் காட்டுது. நிறைய பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஆக்னிஸ், இந்த மாதிரிலாம் நிறையா வருது. ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட இனிமேல் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் வச்சுப்போம். பட் ஆனால் 2 நாளில் ஏதாவது வீட்டில் சமைப்பாங்க, நம்ம சாப்பிடாம இருக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபலூடா சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இங்கேன்னு கிடையாது, எங்கே போனாலுமே சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டெசர்ட் இருக்கணும், இல்லை ஒரு மில்க் ஷேக் இருக்கணும். எப்பவுமே நம்ம மில்க் ஷேக் தானே ட்ரை பண்ணுறோம். இந்த டைம் ஃபலூடா குடிக்கலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த இதுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், பட் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையவே இல்லை. இந்த டைம் என்னன்னே தெரியல, எல்லாமே ஓல்டு மாடலாக இருக்குது, இல்லைனா ஸ்பேஸ் சில்க்லேயே நிறைய வந்திருக்கு. ஸோ ஒரே மாடலே 2 டைம் எடுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் ரெடிமேடுக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இன்ஸ்டாலே பார்த்துருப்பீங்க, கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டு இருந்தா, தங்கச்சி எனக்கு இது வளையல் வாங்கணும், எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளிட்டரின் ஷாப்புக்கு இழுத்துட்டு போயிட்டா. அவள் காரியத்தில் அவள் கரெக்டாக தான் இருப்பா, அவளுக்கு வேலை முடிஞ்சிடணும், நம்ம தான் அவள் பின்னாடியே அலைஞ்சிட்டே இருக்கணும். ஃபைனலி நம்ம அந்த ஷாப்புக்கு வந்தாச்சு. அவள் ட்ரெஸ்ஸே எடுக்காமல் சுற்றிட்டு இருக்கா. ஆனால் இவ பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையலாம் தோடாம் எல்லாமே வாங்கணுமா அப்படின்ட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். உண்மையிலேயே நான் ஏதோ விளம்பரத்துக்காக சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த ஷாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நிறைய ஆக்சசரிஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தேடுற கொரியன் ஆக்சசரிஸ் அண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னா எல்லாமே இவங்கக்கிட்ட கிடைக்கும். ஸோ இவங்களோட ஷாப்பை நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க. ட்ரைன் ட்ராப் பேங்கிள் அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் குட்டி சுட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அவங்களே செட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. என்கிட்ட சில பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே இல்லை. நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவள் தான் பேங்கிள் பார்த்துட்டு இருந்தா. நான் ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம தான் ஹிஜாபை கட்டி நம்ம இயரிங்கே மறைச்சிருவோமே, எங்கேருந்து நம்ம இயரிங் கலெக்ஷனை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எடுக்கலை. இயரிங் ஆல்சோ எதுவும் எடுக்கல. பெரிய நெத்தி சுட்டி இருந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பார்த்தேன். பெருசாகவும் கிடைக்கல, ஆனால் அவளுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிருச்சு. உங்கள் அவுட்ஃபிட்டை எடுத்துகிட்டு இங்கே மேட்ச் பண்ணி நீங்கள் எல்லா திங்ஸஸுமே வாங்கிக்கலாம். பெரிய ரிங்கெல்லாம் இருந்துச்சு. முன்னாடிலாம் எனக்கு பெரிய ரிங் அவ்வளோ லைக் பண்ணுவேன். பட் இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக போட தான் எனக்கு பிடிக்குது. அது ஏன்னு தெரியல, பெருசாக போடவே பிடிக்க மாட்டேங்குது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம மிரர்கிட்டே வந்தாச்சு. சரி ஒரு மிரர் செல்ஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஃபைனலி அவள் மேட்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தா. ஏன்னா அவளோட காஸ்டியூம் கோல்டு அண்டு ஒயிட்டு ரெண்டுமே காமனாக இருக்கும். பட் அவளுக்கு ஒரே வலையெல்லாம் எடுக்காமல் 2 ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கிற மாதிரி நம்ம தேடிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒயிட்டு கோல்டு பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி டிம்மாக இருந்துச்சு.
இருந்துச்சு. ஃபைனலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 to 5 பேங்கிள்ஸ் வந்து இவ வாங்கியிருந்தா. கொஞ்சம் வந்து லாங்காகவே வாங்கிக்கிட்டா. ரொம்பவும் பர்ச்சேஸ் பண்ணல. நம்ம மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கேட்பாங்க, அவ்வளோ வாங்கி வாங்கி வீட்டில் ஷோகேஸில் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒவ்வொரு இதுக்கும் புதுசாக தான் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்ட்டு லிமிட்டடாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாஸ் ரெடிமேடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கோம். 10 மணி வரைக்குமே ஒரு கூட்டமே அடங்கலை. அப்பயுமே கடத்தெருலாம் நிறைய வந்து கடைகள்லாம் திறந்துருந்தாங்க. இந்த டைம் நான் தஞ்சாவூர் ஆனந்தம், கும்பகோணம் ஆனந்தம் இந்த 2 ஆனந்தத்துக்கும் நான் போகவே கிடையாது. எப்போவுமே ஆனந்தத்தில் தான் குடியாக இருப்போம். ஏன்னா வந்து நம்மளுக்கு அங்கே தானே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் முன்னாடி பிடிக்கும், அங்கே தானே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அங்கே ஒரு வாட்டி கூட இந்த டைம் நான் பார்க்கவே இல்லை. அம்மா தங்கச்சி கூட ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தாங்க, பட் நான் போவே இல்லை, ஏன்னு தெரியல எனக்கு. சரி பாஸ் ரெடிமேடில் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே நம்ம வீடியோ எடுக்கும் போது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தா அவ்வளோவும் சோல்ட் ஆயிருச்சான், அங்கேயுமே செட் ஆகலை. சரி பக்கத்தில் இருக்கிற சீமாட்டிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமாட்டியில் போய் பார்த்தேன். அங்கே எந்த ட்ரெஸ்ஸை தொட்டாலும் 3000 4000ங்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்தாச்சு கிளம்பி. ட்ரெஸ் எல்லாம் என்னமோ நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். ஆனால் எனக்கு வந்து பட்ஜெட் அவ்வளோக்கா வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து அவ்வளோ ரேஞ்ச் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒருத்தம் கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி ஊருக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டைட், கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சு டைமை பார்த்தா 20 போவோம் இல்லையா, ஸோ அந்த டைம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்சின்னு எல்லாருமே கிளம்பி போயாச்சு 20 அப்சின்னு என்னன்னு தெரியல, திடீர்னு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் என் கூட கிளம்பி வந்துட்டா. எங்கள் வீட்டுக்கும் வெளியில் லைட்டிங்காக நிறைய போட்டிருந்தாங்க. பள்ளியாசல் வரைக்குமே இந்த டியூப் லைட் போட்டிருந்தாங்க. எப்போவுமே 27ஆம் கிழமை அவ்வளோ ஜேஜேன்னு இருக்கும் நம்ம ஊர். இந்த வாட்டி கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளிவாசலில் தான் லைட் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. நாளைக்கு 27ஆம் கிழமையா, அதுக்கு முத நாள்லேருந்து நம்ம ஊர் ஜேஜேன்னு ஆரம்பிச்சிடும். 2:30 மணிக்கு தொழுக, ஆனால் 2 மணிக்கே நம்ம போயிட்டோம், இடம் கிடைக்கணும் இல்லையா, அதனால 2 மணிக்கு போய் உட்காந்து டீலாம் கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். உண்மையை சொல்லப்போனால் இந்த 20 தொழுதுக்கப்புறம் நம்ம மனசில் இருக்கிற நிம்மதியும் பாரமும் குறைஞ்ச மாதிரியே இருக்கும். ரொம்ப அமைதியாக நம்ம இருப்போம். ஏன்னா வந்து அவ்வளோ வந்து சூப்பராக தொழுவ வச்சாங்க. அவ்வளோ நல்லா வந்து நம்ம ஊரில் வந்து துவா கேட்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்குமே வந்துட்டோம். அப்சின் நோம்புலேருந்து இப்போ வரைக்கும் நோம்பு வரைக்குமே விடாமல் நோம்பு வச்சுட்டு இருக்கா. அல்ஹம்துலில்லாஹ் அவளுக்காக நீங்கள் வந்து துவா செய்யுங்க. இதே மாதிரி விடாமல் நோம்பு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு வேற கட்டியிருக்கா அவகிட்ட. விடாமல் நீ நோம்பு வச்சுட்ட அப்படின்னா நீ என்ன கேட்குறியோ அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுருந்தேன். அதுக்காகவே அவள் வந்து நோம்பு வச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு தஹஜ்ஜுத் தொழுகை நேரம் வந்துருச்சு இல்லையா, தஹஜ்ஜுத்தும் தொழுதுட்டு அதுக்கப்புறம் சகருக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், ரைஸு, அதுக்கப்புறம் வத்தல், அப்புறம் உப்பு காரம் சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு. ஏன்னா இப்போ வரைக்குமே ஒவ்வொரு சகருக்கும் கறி ரொட்டி இதே மாதிரி மேகி இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒழுங்காகவே சாப்பிட்ட மாதிரியே இல்லை. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பாடே சமைச்சு சாப்பிட்றணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தாச்சு. வந்தோடனே அப்சின் படுத்து தூங்கிட்டா. அவளை நான் எழுப்புறதுக்குள்ளே அப்பா டெய்லி அப்படி தான். இன்றைக்காவது தொழுதுட்டு வந்து கொஞ்சம் முழிச்சிருந்தா. எப்போவுமே வந்து நைட்டு தூங்கிடுவாளா, அவளை எழுப்பி விட்றதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். எழுப்பிட்டு வாமா இன்றைக்கி மட்டும் சாப்பிடுமா, இன்றைக்கி மட்டும் நோம்பு வைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியுமே எழுப்பி விட்டு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அவள் நியத்தை சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவா. கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து நம்மளுக்கு தண்ணி தாவ அடிக்கும் இல்லையா அப்படின்னு குடிச்சிட்டே உட்காந்துருப்பேன் நான். சகரில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கியாச்சு. எப்போவுமே தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் ஆயிடுது எந்திரிக்கிறவே. ஏன்னா வந்து இந்த லாஸ்ட்டு 10 நாள் சரியான தூக்கமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது. எப்படி வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வந்து சீக்கிரம் போய் படுத்து தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சிட்டு பார்த்தா நம்மளுக்கு பார்சல் வந்துருந்துச்சு. ப்ரொமோஷனுக்காக வந்து நம்ம சென்னைன் சேல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ 2-3 நாள்லேயே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிரும் நம்மக்கிட்ட. சரி அகைன் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம். அன்றைக்கி அந்த ஜென்னைன் வாட்ச் தான் வந்துருந்துச்சு. வந்த கையோட ஒரு 10 ஆர்டர் கிட்ட இருந்துச்சு நம்ம ஜென்னைன் வாட்ச். நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஆர்டர் என்கொயரி பார்த்துட்டு நம்ம அட்ரஸ் எழுதிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்சல் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருவேன். அன்றைக்கி வந்த அன்றைக்கே 10மே வந்து சோல்டு. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, ஏதாவது குவாலிட்டியில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குமா, இல்லை வந்து உங்ககிட்ட வேறு ஏதாவது ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கான ஒரே பதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜென்னைன் அப்படின்னாலே ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று தனித்தனியாகவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஜென்னைன்னாலே ஒரே ஒரு இது தான். நம்மளால் ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னா, நம்ம நிறைய வந்து பல்க் ஸ்டாக் எடுக்கிறதுனாலையும் நம்ம டேரெக்டாக ஹோல்சேல்லேருந்து எடுக்கிறதுனாலையும் எங்களால் இவ்வளோ கம்மியாக வந்து இந்த ஜென்னைன் வாட்சை கொடுக்க முடியுது. அப்படிங்கிறதுனால தான்
அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஜென்னைன் வாட்ச் அல்ஹம்துலில்லாஹ் ஆர்டர் வந்துட்டே இருக்கும். டெய்லி இந்த மாதிரி தான் நான் உட்காந்து எழுதிட்டே இருப்பேன் பார்சல் போடுறதுக்காக. ஏன்னா வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணிட்டா கூட நமக்கு லாஸ் தான். இன்னொன்று நம்ம மறந்துட்டாலும் நம்மளுக்கு அது இஷ்யூ ஆயிரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக நான் இதில் இருப்பேன். ஒரு ப்ராடக்ட் நம்ம தரமாக கொடுத்துட்டாலே போதும், அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி ஃபேமிலிக்கு சொல்லி இந்த மாதிரியே வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் சேல் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளோட இந்த சிக்னேச்சர் ஜென்னைன் வாட்ச் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும், அம்மாவுக்கு கொடுக்கணும், அதே மாதிரி வெளியே வந்து போட்டு போகிறதுக்கு வேணும் அண்ட் ஃபேர்வெல் பார்ட்டிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ரீசன் சொல்லி நம்மள்ட்ட இந்த ஜென்னைன் வாட்ச் வாங்குவாங்க. நம்மளோட பேக்கிங்குமே ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். எந்த விதமான டேமேஜும் ஆகாத மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு உள்ளே வந்து டேமேஜாக இருந்திருந்தாலுமே நீங்கள் ஓப்பனிங் வீடியோ வந்து கரெக்டாக அனுப்பிட்டா உங்களுக்கு வந்து ரீசேஞ்சுமே பண்ணி கொடுத்துருவோம் ப்ராடக்ட்டை. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்மளோட ப்ராடக்ட் நம்மளுக்கு கஸ்டமருக்கு நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட் இன்டென்ஷனே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்லலாம் உட்காந்துட்டு எந்திரிச்சாலே இஃப்தார் டைம் வந்துடும். என்ன பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அஃப்ரா வந்து ஏதோ முட்டை ஓட்டில் போ மாதிரி ஏதோ சம்திங் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம போய் கொஞ்சம் பொமோகிரானட் ஜூஸ் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளை பழத்தெல்லாம் உரிச்சு வச்சுட்டு ஜூஸுமே வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதிகமாக இந்த கடையில் விற்கிற ஜூஸ் அதெல்லாம் வந்து தவிர்த்திங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லாவே வந்து சூப்பராக வந்து ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அன்றைக்கி வந்து நாங்கள் பொமோகிரானட் ஜூஸ் தான் வந்து போட்டிருந்தோம். நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றி அதே சுகர்லேயே வந்து நீங்கள் அடித்து குடித்தாலுமே நல்லது தான் உடம்புக்கு. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பால் கொஞ்சம் சேர்த்து ஜீனிலாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். எல்லாருமே செய்கிறது தான், பட் ஆனால் வந்து தண்ணி மட்டும் ஊற்றி செய்யாமல் இந்த மாதிரி பால் ஊற்றியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பால் எப்போவுமே நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன், கொஞ்சமாக தான் நான் சேர்ப்பேன். பிகாஸ் வந்து அப்போ தான் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராகவும் கிடைக்கும் உங்களுக்கு, ஷேக் மாதிரியும் கிடைக்கும் உங்களுக்கு ஜூஸு. எப்படியுமே பொமோகிரானட்டில் இனிப்பு இருக்கும், கொஞ்சமாக வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து இனிப்பு போட்டு நம்ம மிக்சியில் அடிக்கும் போது கலரே அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக இருந்துச்சுங்க. ரெட் கலரில் தானே இருக்கும், இது என்ன பர்பிள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு, அதனால் உங்களுக்கு இந்த கலரில் வருது. சூப்பராக இருந்துச்சு கலர். அன்றைக்கி என் தங்கச்சி இந்த கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருந்தா, உன் கலருக்கே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு மாடியில் போய் காஞ்ச துணியை எடுக்கிறதுக்கு, துணி காய போடுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப நாளாக ஆச்சு மாடிக்கு ஏறியே. ஏன்னா வந்து இந்த ஈத் டைமில் ரொம்ப நாங்கள் வந்து மேலே ஏறவே மாட்டோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, செடி கொடி இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி சன்னுமே வந்து அன்றைக்கி ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி சரியான அலுப்பாக இருக்கும் இந்த மாடியில் துணி காய போடுறதா இருக்கட்டும், துணியை எடுக்கிறதா இருக்கட்டும், அதை விட துணியை மடித்து வைக்கிறதா இருக்கட்டும். இப்படியே ஒரு 2-3 நாள் போயிடும். நாளைக்கு மடிச்சுக்கலாம், நாளைக்கு காய போட்டுக்கலாம், நாளைக்கு இந்த எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே போயிடும். யார் யாருக்கு இந்த துணி காய போடுற வேலை, துணி எடுக்கிற வேலை இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், எடுத்துடலாம். ஆனால் மடித்து வைக்கிறது தான் பெரிய கடுப்பாக வரும். இப்போ மாடிக்கு போய் ஒரு வட்டா துணி காய போடுறதுக்கு நான் எவ்வளோ நேரம் ஆக்குவேன்னு தெரியுமா? ஏன்னா ஒரு 2 துணி ஃபஸ்ட்டு காய போடுவேன், அங்கே எங்கேன்னு போய் அலைஞ்சிட்டு வருவேன். அப்புறம் கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 துணியை வந்து காய போடுவேன். இப்படி தான் நான் வந்து காய போடுவேனே, அது ஏன் தெரியாது. மாடியில் நின்றுட்டாலே இவ்வளோ நேரம் ஆகும். அன்றைக்கும் அப்படி தான் நான் ஒரு 4-5 துணி கண்டினியூஸாக வந்து காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இயற்கையை போய் ரசிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து நான் ரொம்ப நாள் கழித்து வரேன்னு சொல்கிறேங்க இல்லையா, அதனால தான் பார்க்கும்போது இப்படி தெரியுது போல் எனக்கு. நிறைய செடி கொடிலாம் நிறைய வந்து ஹைட்டாக வளர்ந்துருச்சு. நான் பின் சைட்லாம் நம்ம பள்ளியாசலுக்கு பின்னாடி இருக்கிற சைட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைம்லலாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு சைடு மட்டும் நல்லா ஆரஞ்சு கலரில் வெயில் அடிக்கும். அந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது நம்மளோட ஷேடோ வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி சவத்தில். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாலாம் காய போடல. அன்றைக்கி கொஞ்சம் தான் வந்து காய போட்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் நேரம் காய போட்டுட்டு அப்படியே இப்படி கொஞ்சம் வருவேன், அப்படி கொஞ்சம் வருவேன். இப்படியே தான் போகும் நம்மளோட எப்படி சொல்கிறது மாடியோட பொழுது. மேகத்தெல்லாம் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவேன், எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, இதை பார்த்தோன்னே எப்படி இருக்குது அப்படிங்கும்போது. அன்னைக்கு பார்க்கும்போது இது என்ன ஷேப்புனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்துச்சு. சரி துணி கொஞ்சம் காய போடுறது இருக்கட்டும், இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்தேன். இப்படி தான் நான் ஒவ்வொரு வேலையாக பாதியாக வச்சு தான் பார்ப்பேன். சரி இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து காய போட்டுருவோம். இப்போது இதுக்கு மேலே நம்ம மேலே இருந்தோம் இருக்கிற கொசெல்லாம் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கத்துவாங்க அப்படின்ட்டு சீக்கிரமாக காய போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேர்ட்ஸ்லாம் அழகாக வந்து பறந்து வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி பள்ளியாசல் இருக்குங்க இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அங்கே புறா நிறையா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்கும்போது ஏதோ ஊட்டி அந்த மாதிரி கொடைக்கானல் இருக்கிற கார்டன் மாதிரியே இருக்குல்ல,
ஆனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தாங்க. முன்னாடி நிறைய நம்ம டே இன் மை லைஃப் vlog அப்புறம் ஈத் vlogலலாம் காட்டியிருப்பேன் என்னோடய மாடியை. அப்போக்கும் இப்போக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சம் நேரம் மாடியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. இஃப்தாருக்கான டைம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால என் தங்கச்சி தான் அன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம இன்ஸ்டன்ட் சிக்கன் நகட்ஸ் இருந்துச்சு இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருந்தா. நோம்பு ஆரம்பித்து ஒரு வாரம் நான் ஃபுல்லாகவே வந்து சமையலில் இறங்கிட்டேன். எல்லா டிஷ்ஷஸுமே செஞ்சு பார்த்தேன். இந்த டைம் எல்லாமே ரெசிபிஸ் நான் வந்து இன்ஸ்டாலையும் நம்மளோட யூடியூப் சாட்ஸ்லேயும் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் ஒரு 10-15 அந்த மாதிரி டிஷ்ஷஸ் கூட செஞ்சுருவோம். ஆனால் போக போக ஒரு 2 இருந்தால் போதும், ஒரு டிஷ்ஷஸ் இருந்தால் போதும், இது மட்டும் இருந்தால் போதும், அது மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையுமே கம்மி பண்ண 1-2 டிஷ்ஷஸோடையே வந்து நோம்பு திறக்க உட்காந்தாச்சு. அன்றைக்கி வடை, பஜ்ஜி, சமோசா, அதுக்கப்புறம் வந்து முட்டை போண்டா, அந்த சிக்கன் நகட்ஸ் அஃப்ரா ஏதோ வந்து சொதப்பி செஞ்சு வச்சுருந்தா. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம நோம்பு திறந்துட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த முட்டை ஊட்டலப்பம் போலேயே நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் வேக தான் பத்தலை. ஃபைனலி நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்தாச்சு. உட்காந்து கொஞ்சம் நேரம் துவா ஓதிட்டு டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். அப்சின்னு இந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணுற அலப்பறை இருக்குமே, இப்போ நோம்பு திறந்துருவான்னு இருப்பான். ஒரு 10 நிமிஷம் தானே வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தோம். முட்டை போண்டா அன்னைக்குன்னு பார்த்து 1 தான் இருந்துச்சு. சரி குடு அப்சின்னு பார்த்தா அதுலேயும் பாதி கட் பண்ணி தர்த்தீபாக வந்து கொடுக்குறா. ஃபைனலி வந்து நோம்பு திறக்கிற டைம் வந்து வரப்போகுது. ஓதிட்டு இருக்காங்க நம்ம பள்ளிவாசலில். அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 நாளும் எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் போதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷூட் இருக்காது உங்களுக்குலாம், பிகாஸ் வந்து டைம் உங்களுக்கு எப்படி ஓடுது அப்படிங்கிறத உங்களோடதையும் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். ஸோ இந்த vlog இதோட முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.